ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். இலக்கிய வர பெரிய எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய இலக்கியாவோட கவலை எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேவதி இங்கே இருக்கிற விஷயத்த இந்த பைரவி எஸ்எஸ்கே கிட்ட சொல்லிட்டா பெரும் பிரச்சனையாக இருக்கும். ஆல்ரெடி அவன் ரேவதி அத்தையை தேடிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய ரேவதியுமே பார்த்தீங்கன்னா, இலக்கியா அந்த பைரவி உன்னை பார்த்த பார்வையே சரியில்லை, கண்டிப்பாக பழி வாங்காத விட மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் இருந்தால் பிரச்சனை, நான் வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி ரேவதி சொன்னதும், என்னோட சரி நீங்கள் அந்த பைரியோட கண்ணில் படக்கூடாது, நீங்கள் இங்கே இருங்க, எல்லா பிரச்சனையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியா தைரியம் தராங்க. இந்த பைரவியும் பார்த்தீங்கன்னா, நான் தான் இனிமேல் வீட்டோட மகாராணி அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அதுவும் போக ரூம்குள்ளே போயிட்டு இவன் எப்படி ஏதாவது ஒன்று பிளான் பண்ணுவா அப்படின்றது நம்முடைய இலக்கியா கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி என்னடா பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய வீட்டை விட்டு துரத்தணும் நினச்சிங்க, கூட சீக்கிரம் உன்னை வீட்டை விட்டு துரத்தாத விடுறதில்ல அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இது கூடவே இன்னொரு பிளானை வச்சுருக்காங்க. இந்த அஞ்சலி எப்படியாவது கூடிய சீக்கிரம் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு அவன் நமக்கு சப்போர்ட்டாக இருப்பா. அதனால் கண்டிப்பாக அவளை வீட்டுக்கு வெளியே விட்டு வைக்கக்கூடாது. அவளை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்த மட்டும் தான் இந்த அஞ்சலி இலக்கியம் அழிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கேவுக்கு கால் பண்ணி பைரவி பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கே நான் என்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்துட்டேன், வாடகை வீட்டை விட்டுட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிற பைரவி, உன்னை அந்த எப்படி அந்த இலக்கிய உன்னை உள்ளே சேர்த்திக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்குது. அவன் என்ன என்னை வீட்டுக்குள்ளே சேர்த்துறது, இது என்னுடைய வீடு, நான் கரெக்டாக பிளான் பண்ணி கோல் அடித்தா வந்துட்டேன் அப்படின்ற சொல்லுவேன். அப்படி என்ன பண்ண அப்படின்ற மாதிரி கேட்குறதுக்கு, சீப்பாக போட்ட பிளானை சீப்பை வச்சு முடிச்சுன்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா, இந்த அறிவு கெட்டவன் கார்த்தியை காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றி வீட்டுக்குள்ளே கேவலமாக நுழைச்சிட்ட பெருமையாக சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு வேற அவள் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அவளை யார் வீட்டை விட்டு வெளியே போக சொன்னாங்க, திரும்ப எதுக்காக வீட்டுக்குள்ளே வந்தால் எல்லாமே புதிராகவே இருக்குங்க. இந்த டைரக்டர் கதை எடுக்கணும்னு எடுக்கிறானா இல்லை சும்மா ஏதோ போகிற போக்கில் போட்டோன்னு எடுக்கிறானான்றதாங்க இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்விஸ்ட்டு டான்னு கதையை கொண்டு போனால் வேறு லெவலில் கொண்டு போகலாம். ஆனால் கதையை கொலாப்ஸ் பண்ணி கேவலமாக கொண்டு போகிறான் அந்த டைரக்டரு. இதுக்கப்புறம் என்ன எடுக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய பைரவி பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கேகள் பேசிகிட்டு இருந்தாங்கல்ல, எப்படியாவது அந்த இலக்கியை போட்டு தள்ளுறணும் அப்படின்ற மாதிரி கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க. அதை பற்றி தான் பேசுகிறேன். அந்த இலக்கியாவை இனிமேல் நான் எங்கே போகிறேன் என்னன்றத டீட்டெயிலெல்லாம் வீட்டிலேருந்து நான் தரேன். அந்த இலக்கியாவை கரெக்டாக நேரம் பார்த்து காரியத்தை முடிச்சு விட்ரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி பைரவி, அப்படியே ஆகட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உன்னால் எனக்கு ஒரு காரியம் ஒன்று ஆகணுமே அப்படின்ற மாதிரி இந்த பைரவி பைரவி கிட்ட இந்த எஸ்எஸ்கே சொல்கிறாங்க. என்ன எஸ்எஸ்கே, என்னால் உனக்கு என்ன காரியம் ஆகணும், எதுவும் என் வீட்டில் அப்படின்ற மாதிரி கேட்குற பார்த்தீங்கன்னா, அவன் உண்மையை சொல்கிற வரப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றதாங்க இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாக இருக்க போது நம்மளுடைய இலக்கியா சந்தேகப்படுறது சரியாக போச்சு. இந்த பைரவி பார்த்தீங்கன்னா பிளானெல்லாம் பக்காவாக போட்டுட்டு வந்திருக்கேன்னு வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. அவங்களோட பிளானை எப்படி தவிடுபடி ஆக்குறாங்களா இல்லை அவங்களுடைய வலையில் சிக்கிட்டு தவிக்க போகிறாங்களா அப்படின்றதாங்க இருக்க போது மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.